Hi guys, Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் vlog உடைய கண்டினியூசேஷன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அன்றைக்கி அதுக்கப்புறம் என்ன லன்ச் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தீதி தான் வந்து பிரியாணி பண்ணாங்க. நான் அதுக்காக கட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனியன் ரைத்தா வந்து எல்லோரும் வந்து ஒரே மாதிரி வந்து ஜஸ்ட் ஆனியனும் கர்டும் மட்டுமே போட்டு வந்து பண்ணுவாங்க. எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி குக்கும்பரில் கூட பண்ணுவேன், ஆனியனில் கூட பண்ணுவேன். அன்றைக்கி வந்து குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய இருக்கிறதால ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கும்பரும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஆனியன் அப்புறம் கேரட்டு இந்த மாதிரி வந்து க்யூபாக வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையவே வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக தக்காளி வந்து க்யூபாகவும் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாதுளப்பழம் வந்து இதில் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய மல்லிக்கீரையும் புதினாவையும் குட்டி குட்டியாக வந்து நல்லா வந்து ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போட்டுக்கிட்டால் நம்ம சாப்பிடும்போது வாயில் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தென் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கர்ட் வந்து இதுக்கு வந்து போடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மாதுளப்பழம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து கேரட் ஒரு 2-3 நம்ம இஷ்டம் தான். ஸோ வந்து அதுவுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1 kgக்கு மேலே கியூக்கம்பர் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே போட்டு ஒரே சட்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ திக்கான தயிர் வந்து நல்லா வந்து போட்டுக்கலாம். மேபி நம்ம வீட்டில் வந்து தயிர் வந்து போட்டால் இன்னுமே நல்லா திக்காக வந்து இருந்தால் நல்லது தான், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளிச்ச தயிரெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரில் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண தயிர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பார்த்து போட்டுக்கிட்டால் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ க்ரீமியாக நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி நம்ம பிரியாணி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மாதுளப்பழம் டேஸ்ட்டெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லாவும் இருக்கும் இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக. ஸோ அந்த மல்லிக்கீரை ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லா தூக்கலாக இருந்துச்சு அன்றைக்கி. அதனால் இந்த மாதிரி பண்ணி இதை வச்சிட்டேன். எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. புளிப்பெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிரில் பண்ணுறதால பிரியாணி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி வந்து நான் பண்ணலை, இது வந்து அதிதி தான் பண்ணாங்க. பட் அன்றைக்கி என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல, நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஏன்னா நானுமே வேலையாக இருந்ததால் என்னால் வந்து வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. பட் அந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் வந்து அக்கா பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது பிரியாணிக்கு கூட எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள், அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃபிங்கர் லிக்கிங்காக இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டில் வந்து அவங்க பண்ணுவாங்க. அது தனியாக ஒரு ரெசிபி மாதிரி தான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல அவங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு, ஆனால் டேஸ்ட் மட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இது தனியாக ஒரு வீடியோ மாதிரி போடலாம். ஸோ அதுவும் எல்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து பிரியாணி ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிரியாணி வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி ரெசிப்பியாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மெத்தட்லேயே தான் எப்போவுமே பண்ணுவோம். பட் அக்கா வந்து சம்டைம்ஸ் வந்து ஆனியன் மட்டும் ஒரு 2 ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி அந்த பிரியாணி மசாலாவில் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரிசியெல்லாம் போடுவாங்க தண்ணி போட்டு. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டில் வந்து அரிசியெல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கலரெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக தம்மான பிறகு எடுத்திங்கன்னா பிரியாணி கரெக்டான ஒரு மெஷரில் வந்துடும். அவங்க பண்ணாலும் சரி, அம்மா பண்ணாலும் சரி. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி பிரியாணி கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்குமே பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து இன்னொரு பாட்டில் வந்து மாற்றிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு இது எங்கே வந்து ஃபுல்லாக வந்து இப்போ கொடுத்து அனுப்ப போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்காவுடைய சம்மந்தி வீட்டுக்கு தான் வந்து இது கொடுத்து அனுப்ப போகிறோம். அங்கே வந்து அவங்க ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் விருந்து மாதிரி அவங்க வீட்டுக்கே வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். நாங்களுமே அவங்க வீட்டிலே போய் வந்துட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துட்டு பரிமாறிட்டு நம்மளும் அங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழே வந்ததோட செம்ம காற்றாக இருந்துச்சு, நல்ல ஒரு காற்று இந்த சைடு. ஸோ கிளம்பும்போதே வந்து மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் இப்போ மத்தியானம் டைம் பட் ஈவினிங் டைம் மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ நல்ல ஒரு மைண்ட் செட்லாம் இருந்துச்சு.
அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைக்லேயே வந்து கிளம்பிட்டேன். பக்கத்தில் தான் அவங்க வீடு. ஸோ வந்து பைக்கில் கிளம்பிட்டேன் கிட்ஸை கூப்பிட்டுட்டு. அப்புறம் தீதி எல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து போனோம். ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வீடியோலாம் ஷூட் பண்ணலை. பிகாஸ் அவங்களுடைய ப்ரைவசிக்காக நான் வந்து ஃபுல்லாக வீடியோலாம் ஷூட் பண்ணல. ஜஸ்ட் அங்கே போகிற வரைக்குமே வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய் கொடுத்துட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சோம் இல்லையா கீரை. நான் ரெசிபி வந்து லாஸ்ட் பிளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ திக்காயிடும் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் போய் கிளாஸில் போட்டுட்டு நான் போய் குடிச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஸ்பெஷல் டிஷ் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சது தான் வந்து இப்போது தீதி வந்து செஞ்சிட்ருக்காங்க கேரளா ஸ்டைலில். ஸோ அந்த ரெசிபி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூப்பரான ரெசிபி, மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நானும் அக்காவுமே வந்து நல்லா பேசிக்கிட்டே ஜாலியாக வந்து இந்த ரெசிபியும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பொரிச்சது பண்ணுறதுக்காக மீன் பொரிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கான ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு மீனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க. என்னென்ன ஸ்பைசஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நார்மலாக நம்ம மீன் பொரிக்கிற மாதிரி மசாலா தான் வந்து போட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி. என்ன மசாலா போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய், சால்ட்டு, கரம் மசாலா தூள், கிரேவி மசாலா தூள் இதெல்லாம் போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. லாஸ்ட்டில் வந்து லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டாங்க. சீரகத்தூள் வந்து வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நசீஸ் கிச்சன் வாரமாக ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி சமையல்லே வந்து பிஸியாக இருக்காங்க. மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆனது பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நேற்று நைட்டு டின்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி நேற்று நைட் டின்னர் வந்து குழி பணியாரம் போட்டாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அது எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் நசீஸ் கிச்சன் தான் பண்ணாங்க. அப்புறம் மதியானம் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி அண்ட் கத்திரிக்காய் ரைத்தா இதெல்லாமே பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு மீன் பொரிச்சது செய்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குமா இந்த மீன் பொரிச்சது கேரளா ஸ்டைலில். ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக வந்து செய்வாங்களாம். ஸோ அதனால் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வெள்ளை பாபா வாங்கி வந்து கொடுத்தாச்சு நம்ம கையில். ஸோ உங்கள் கை வந்து எவ்வளோ விளையாடுமோ விளையாடட்டும் இந்த மீனில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மீன் பொரிச்சது. ஸோ எல்லா மசாலாவும் மீனில் வந்து இந்த மாதிரி திக்காக வந்து அப்ளை பண்ணி கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஒரு பேஷன் அவங்களுக்கு. ஸோ வந்து குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லா ரெசிபியும் வந்து ஒரு வாட்டி பார்த்தாலே வந்து சூப்பராக வந்து ட்ரை பண்ணுவாங்க. மீனில் மசாலாலாம் தடவி ஒரு 1 ஹவருக்கு மேரினேஷனுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் வந்து போட்டு வதக்கிக்கிட்டாங்க நல்லா. இந்த மசாலா தான் இதுக்கு வந்து மீன் பொரிச்சதுக்கு. ஸோ இது வந்து நான் நல்லா வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு வந்துட்டு ஒரு கிளிப் வந்து டெலீட் ஆகிடுச்சா இல்லை வீடியோ வந்து ப்ளே ஆகலையான்னு தெரியல. ஒரு கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதால் அப்படி நான் சொல்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கிட்டாங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வந்து வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சமாக வந்து கிரேவி மசாலா இல்லை கரம் மசாலா இருந்தால் அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ஃபைனாக வந்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க. ஸோ திக்காக இப்போ லாஸ்ட்டில் வந்து சீரகத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டு மல்லிக்கீரை வந்து நல்லா வந்து சாப் பண்ணி அதுவுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி திக்காக வந்து இருக்கணும்னு சொன்னாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கறி லீவ்ஸ் கருவேப்பிலையுமே இந்த மாதிரி வந்து பச்சையாக லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டாங்க. ஸோ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இதுலேயுமே ஆட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம மீன்லலாம் உப்பு போட்டு தான் மேரினேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து பொரிக்கிறதுக்காக எண்ணெய் போட்டு நல்லா வந்து மீன் உடையாமல் நல்லா சூப்பராக வந்து பொரித்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி 2 மீன் நல்லா பெரிய தவாவில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. மீன் பார்க்கவே பாருங்கள் இவ்வளோ எம்மியாக இருந்துச்சுன்ட்டு. அப்படியே வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பட் இது மாதிரி வந்து உடையாமல் நல்லா பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வாழை இலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தக்காளி அண்டு வெங்காயம் எல்லாம் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ பொரித்த மீனும் வந்து வாழை இலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல பெரிய வாழை இலை மாதிரி எடுத்துகிட்டு
வதக்கி வச்சுருந்த மசாலா இருந்துச்சு இல்லையா, அது வந்து இந்த வாழை இலையில் ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் வச்சு மீனுக்கு மேலேயும் இந்த மசாலா வந்து இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருந்த ஆனியன் வந்து கார்னிஷிங் மாதிரி மேலே வந்து வச்சுக்கிட்டாங்க. 2 ஸ்லைஸ் தக்காளியும் மல்லிக்கீரை கருவேப்பிலை கொஞ்சம் மேலே தூவி லைட்டாக வந்து லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோல்டிங் வந்து பார்த்து நம்ம பண்ணணும். மீன் உடையாத அளவுக்கு இந்த வாழை இலை வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த வாழை இலையிலே வந்து நார் வரும் இல்லையா, அதை வச்சு டைப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்பவும் டைப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக அந்த வாழை இலை மூடுற அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. தம்பியும் நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தார், எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. அதே மாதிரி எல்லா மீனையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கீழேயும் மசாலா போட்டு நடுவில் மீன் வச்சு மேலேயும் மசாலா போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. அந்த வெங்காயம் அந்த தக்காளி எல்லாம் மேலே வச்சு இந்த மாதிரி கார்னிஷிங் பண்ணி அந்த லெமன் ஸ்குவீஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து டெம்டிங்காக இருந்துச்சு. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா மீனையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது பார்க்கும்போதே வந்து நல்லா இருந்துச்சு. பட் வேலை தான் வந்து பெருசாக தெரிஞ்சது எனக்கு ப்ராசஸிங். நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளோ பெரிய வேலையாக இருக்கே தீதி அப்படின்னு. அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு, கொஞ்சம் மெனக்கெட்டால் தான் வந்து நம்ம டேஸ்ட்டாக வந்து சாப்பிட முடியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து சாப்பிட்ணுன்னு பண்ணும்போது தப்பு இல்லை இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அந்த வாழையில மீன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய தவாலையே நம்ம மீன் பொரிச்சோம் இல்லையா, அந்த தவாலையே வந்துட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எண்ணெய் வந்து போட்டுக்கிட்டாங்க. தேங்காய் எண்ணெயில் தான் இது வந்து ஃப்ரை பண்ணணுமா. ஸோ தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா, கேரளா ரெசிபினாலே தேங்காய் எண்ணெய் எல்லாமே இல்லை. அதனால் அந்த தவாலை வந்து தேங்காய் எண்ணெய் கீழே போட்டுட்டு ஹீட் ஆனதும் இந்த வாழை மீன் வந்து கட்டியிருந்த வாழையில எடுத்து வச்சிட்டாங்க. வச்சுட்டு ஒரு ஏதாச்சும் அதுக்கேற்ற மாதிரி லிட் வந்து கவர் பண்ணோம். அன்றைக்கி அந்த பெரிய தவா இருந்தாலும் அதுக்கான லிட் வந்து சரியாக அமையல. ஸோ ஒரு பெரிய பிளேட் வச்சு மூடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த வாழையில ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு இப்போவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மோக்கியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா மீனையும் தேங்காய் எண்ணெய் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டாங்க வாழையிலோட. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சாச்சு. ஸோ சாப்பிட்றதுக்காக எல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த வாழையில ஃப்ளேவர் வந்து அந்த மீனில் இறங்கி அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த மீன் பொரிச்சது மீன் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா விரும்பி வந்து லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அன்றைக்கி டின்னரே வந்து இது மட்டும்தான் வந்து நம்ம பண்ணோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மீனுடைய ஃப்ளஷ் அந்த மசாலா கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து இடியாப்பம் தான் வந்து அன்றைக்கி ஆர்டர் பண்ணிட்டோம். இடியாப்பமோட இது வந்து இந்த மசாலாவோட சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானுமே லாஸ்ட்டில் கொஞ்சம் வீடியோலாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறேன். பார்க்கும்போதே நல்லா மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா வந்து ஜூஸியாக இருக்குது பாருங்கள் மீன் உள்ள. செம்ம சூடாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வரைக்கும் கையே வைக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாப்பிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. ஓகேங்களா? அந்த மீனுடைய டேஸ்ட்டு, அந்த வெங்காயம் தக்காளி கூட எல்லாம் அப்படியே சேர்ந்து அதனால் இதோட ஸ்மெல் அல்டிமேட்டாக இருக்குது. வெரி குட். உனக்கு எப்படி இருக்கு தம்பி? ஜஸ்ட் ஆசம். நீங்கள் என்னமா சொல்கிறீங்க? வாயில் வைக்கல. அவ்வளோதான். ஸோ எல்லோரும் கூட உட்காந்து சேர்ந்து அன்றைக்கி டின்னர் வந்து முடிச்சாச்சு. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தாலும் ஒரு மீன் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக சாப்பிட முடியல என்னால். ஸோ பாதி தான் வந்து நான் சாப்பிட்டேன். ஓகே ஃபைன். இந்த vlog வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு கண்டினியூசேஷன் vlog அடுத்த vlogல வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே வந்து வீடியோ லென்த் ஆகிடுச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல மீட் பண்ணுறேன். until then take care. Thanks for watching.